ஞானப்பழம் அறிவின் வெற்றி. சிவபெருமான் கையில் இருந்த அந்த ஞானப்பழம் வெறும் கனி மட்டுமல்ல, அது முழுமையான அறிவின் அடையாளம். இந்த போட்டியில் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் காட்டிய வழிமுறைகள் இன்று வரை நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன. இருவேறு அணுகுமுறைகள். அம்சம்: முருகன் வேகம், விநாயகர் விவேகம். வாகனம்: மயில், வேகத்தின் அடையாளம். மூஞ்சூறு: நிதானத்தின் அடையாளம். செயல்: கடின உழைப்பு மற்றும் உலக பயணம். புத்திசாலித்தனம் மற்றும் தத்துவ பார்வை. புரிதல்: உலகம் என்பது வெளியே இருப்பது, உலகம் என்பது நமக்கு பிடித்தவர்களுள் இருப்பது. நாம் கற்கும் பாடம்: 1. வேகத்தை விட விவேகம் மேலானது. இலக்கை அடைய ஓடிக்கொண்டே இருப்பதை விட அந்த இலக்கை எப்படி எளிமையாக அடையலாம் என்று சிந்திப்பதே புத்திசாலித்தனம். 2. அடிப்படை உறவுகளின் மதிப்பு. அம்மையப்பன்தான் உலகம் என்று விநாயகர் காட்டிய வழி நம்மை சுமந்த பெற்றோரை மதிப்பதுதான் உண்மையான ஞானம் என்பதை உணர்த்துகிறது. 3. கோபத்தின் விளைவு. பழனி: முருகன் கோபப்பட்டு சென்றாலும் அந்த கோபமே பழம் நீயே ஞானத்தின் வடிவம் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த சிவனை வழிவகுத்தது. வெற்றி என்பது உடல் பலத்திலில்லை, அது நாம் எடுக்கும் சரியான முடிவுகளில்தான் இருக்கிறது. விநாயகரின் நிதானமும் முருகனின் விடாமுயற்சியும் இணைந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம். ஓம் சரவணபவ.